வணக்கம். The Trump effect. Funding cut to major science institutions. NSF, National Science Foundations, அப்புறம் CDC, Center for Disease Control and Prevention, இந்த மாதிரி மேஜர் பிளாக்ஸாக இருக்கக்கூடிய சயின்ஸ் ஃபவுண்டேஷனில் ஃபண்டிங்கை வந்து குறைச்சிருக்காங்க. இது குறைக்கிறதுனால 3 முக்கியமான இம்பாக்ட் அந்த எக்கனாமிக்கு நடக்கும். முதல் விஷயம் வந்து பிரெயின் ட்ரெயின். அந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி இங்கே ஃபண்டிங் குறைக்கிறதுனால பெரிய அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க முடியாத காரணத்தால் வேற ஒரு நாட்டுக்கு அவங்க மூவ் ஆவாங்க. இரண்டாவது விஷயம் வந்து xenophobic effect, which is fear of strangers. ஃபண்டிங் கம்மியாக இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கு ஃபாரின் நேஷன்ஸ் அதை அட்ராக்ட் பண்ணாது. அது போக இங்க இருக்கிற லோக்கல்ஸே பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர், அவங்க வந்து நமக்குள்ள வேண்டாம், நம்ம ஆளுங்களே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது போக மிக முக்கியமா மார்க்கெட் லீடரா இருக்கக்கூடிய அமெரிக்கா, முக்கியமா AI, கிளைமேட் சயின்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல அமெரிக்கா தன்னோட பொசிஷனை லூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது ஒரு டைனமிக் ஷிஃப்ட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அமெரிக்கால சயின்டிபிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே முக்கியமா யூரோப்பியன் யூனியனை டார்கெட் பண்ணுவாங்க. அது போக அவங்க எமர்ஜிங் நேஷன்ஸையும் பார்ப்பாங்க, லைக் சைனா அண்ட் இந்தியா. சோ இந்தியா அவங்களை அட்ராக்ட் பண்ற வகையில R&D ஃபோக்கஸ்ல இருக்கணும். இது வந்து நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன், ஒரு பேரலலோட புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா வேர்ல்டு வார் 2 வரும்பொழுது நிறைய ஜூஸ் வந்து மிடில் ஈஸ்டுக்கும் அமெரிக்காவுக்கும் மூவ் ஆனாங்க. நாசி ஜெர்மனியோடைய அந்த ஜூஸை வந்து வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு பொசிஷன் எடுத்ததுனால இப்போ நிறைய ஜூஸ் வந்து அமெரிக்காவுக்கு போகும்போது அது அவங்களுடைய சயின்டிபிக் கம்யூனிட்டியை ரொம்பவே டெவலப் பண்ணுச்சு. இது இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரம்ப் எஃபெக்ட்டுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனா அதுக்கு நம்ம இந்தியன் கான்டெக்ட்ல we have to spend more amount on R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்டிங் அதிகப்படுத்தணும் பட்ஜெட்ல தொட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ரீஸ்கில்லிங்ல ஆரம்பிச்சு நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எல்லாமே அட்டானமஸ் ஏஜென்சிஸா ஃபங்க்ஷன் பண்ண விடணும். இட் should not be interfering with the government elements much. மூணாவது, we should have a very strong global collaboration. இப்படி இருக்கும்போது அமெரிக்கா எடுத்த அந்த ஃபண்டிங் கட்டால ஏற்படுத்தக்கூடிய நெகட்டிவ் இன் தேர் கண்ட்ரி நம்ம நாட்டுக்கு பாசிட்டிவா முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி.